மதியம் ஒரு ஆள் எடுக்கணும், அந்த ஆட்களை கூட்டுருவாங்க. மதியம் ஏன் டீம்ல காலத்துல லேண்டாலும் ஒரு ஆளை கூட்டுருவாங்க சொல்லி கொடுக்க. சரி பஸ் போலாம். முதல் பந்திலேயே தனது வேட்டையை தொடங்கிவிட்டார் ராஜ். மாமா அடுத்த நாடா இதே ஆடு. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. ஒயிட் லைன்ல நோன் பிடிச்சி அடியாரு கொடா இதே இதே பண்ண முடியுமா பார்க்கணுமே. மீண்டும் மீண்டும் நான் முதல் பங்கு 6 கொடுத்தாலும் அடுத்த 2 பங்கு பேட்ஸ்மேனுக்கே தெரியாம போச்சு. நல்ல ஒரு அடி, 4 ஓட்டாங்க. செல்வமா தட்டி விட்டுட்டாரு. நல்ல ஒரு பந்து தான், இல்லை கூட தாண்டியது. தினேசனே தண்ணி எடுத்தா திரும்பியும் எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்ச் மிஸ். விட்டது கேட்சா இல்ல மேட்சா தினேஷ்? ஒரே வட கீப்பர் சேஞ்ச். நல்ல ஒரு ஏக்கர். இந்த ஓவர்ல மட்டும் மொத்தம் 3 ஏக்கர் போட்டிருக்காரு கிரண். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து கிரண். அடுத்ததாக விஷ்ணு, கர்நாடகாவில் இருந்து மாஞ்சல் பிரீமியர் லீக்கு வருகை தந்த இந்த மண்ணின் மைந்தன் விஷ்ணு அவர்களுக்கு தெற்கு தினேசனின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அஸ்வின். நல்ல அடி, நீ குத்துனா நான் இப்பதான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு தீபா. அஸ்வின் விப்லாஸ் இவர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். போன் அடிக்க எங்க போனாலும் அம்மா கொண்டு வரும். யாரு ரதீஷ் பவுலிங் இல்லாம தான் குளிக்கு ஓவர் கொடுத்தேன். யார்கிட்ட நம்ம குறை சொல்ல. மிஸ்டர் கானஸ்ராஜ் இவர் தெரியாத ஆள் இல்ல, இவர் அடிக்காத இடம் இல்ல. ராஜனுக்கு மட்டும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி யாருக்கு கொடுத்தாங்க. அருமையான ஒரு பந்து அஸ்வின். இளம் பந்து வீச்சாளர் அஸ்வின் விலாஸ். நல்ல ஒரு டெலிவரி. நல்ல அடி ஸ்டேட் சைல் 6
அம்பேர் பணியாற்றி கொண்டிருக்கும் ரஞ்சித் மற்றும் ஜூலி அவர்களுக்கு நாஞ்சில் பிரீமியர் லீக் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. தினேஷ் கேட்ச் விடுங்க ப்ரோ. தீபக் 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இந்த கேட்ச்க்கு இந்த சிக்ஸருக்கு காரணம் தினேஷ் சாரும். இதான் நல்ல இடத்துல பிரியாணி அமைச்சு சொல்லுங்க. உனக்கு இருக்குல்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த கால்ல இருந்து அதுல ஒண்ணும் தெரியல. ரிசப்ஷனும் தெரியல, உங்க அண்ணனுக்கு ரத்தன ரிசப்ஷன் தெரியல. ரத்தனமா நீ அதான் இதை ஒரு இது மாதிரி இருந்தா எடுக்கணும் ஆச்சு. உனக்கு உனக்கு அனுப்பிவிட்டா அனுப்பி அது சரி அவ்வளோதானே. ஆதாயமாக 6 வட்டங்கள். விஷ்ணு வீசிய முதல் பந்தில் தீபக் 6 வட்டங்களாக அடித்துள்ளார். பால் மேல போனது காமிச்சிட்டு கீழே பால் டிராக் பண்ண மீண்டும் 6 வட்டங்கள். தீபக் தனது அணிக்காக 4வது சிக்ஸர்களை பதிவிட்டுள்ளார். சிக்ஸர்களை பதிவிட்டுள்ளார். இவர் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸர்களுக்கும் தினேஷ் என்பவர் தினேஷை சாரும். ஆனா பால் பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் அந்த பால் எல்லாம் எடுத்து போடுங்க. சந்தோஷனே கேமரா எடுறேன் வானே. எங்க 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 தடியாகாரங்க அவ்வளோ தடிக்கார கூட எங்க இருக்கு தெரியுமா? 30 கிலோமீட்டர் வரும். 4 சந்தித்த 3 பந்துகளையும் 6 ஓட்டங்களாக அடித்துள்ளார். ஸ்ட்ரைக்கர் நீயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜேந்திரனை கொடுத்தா இந்த ரன் வராது. 2 பேர் கேட்டாங்க வாரியா அடியா 4வது சிக்ஸர் மிஸ். அடுத்ததாக ராஜ் ஸ்ட்ரைக்கில் ராஜ். பாப்பா இவர் என்ன செய்யறாருன்னு அண்ணே பேட்டை வச்சு அடிக்கணும்னே. இது வந்து கால்பந்து கிடையாது, கிரிக்கெட். இவர் ஒரு பறவை. பறவையா பறக்குறோம், காத்துல மிதக்குறோம். ஓ மை காட். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது மற்றும் அதுவே உறுதியானது. அம்பேரிடம் வாதாட வேண்டாம். மீண்டும் தீபக் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. விஷ்ணு எத்தனை 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் AGI அணியின் எண்ணிக்கை 42. 8 மணிக்கவும் 48. இதற்காக எந்த விக்கெட்டையும் இழக்கவில்லை. இந்த ஓவரில் ராஜ் தனது விக்கெட்டை இழந்து அடுத்த மேட்ச் யாரெல்லாம் ஆடுவா? கூட்டுருவோம். அருமையான ஒரு டாட் பால். ஒரு ஓட்டங்கள். நல்ல ஒரு பந்து வச்சுக்கிறான். லைட்டா கை மடங்க மாதிரி இருக்கு. எப்பா 6 ஓட்டங்களாக மாறுமா? நல்ல ஒரு கேட்ச். ஆனா ஃபீல்டர் யாரு? அசோக். இந்த ஓவர்ல ராஜ் அவுட் ஆவார்னு பார்த்தா தீபக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக அர்ஜுன்
அர்ஜுன் அண்ணன் சுத்த ஆரம்பிச்சாருன்னா நின்ன இடத்துல கொண்டாடும். நல்ல ஒரு அடி. அர்ஜுன் சந்திச்ச முதல் பந்திலே 6ஆக மாற்றியுள்ளார் அர்ஜுன். அவர் இதுவரை பேட் எதுவுமே செட் ஆகல, இப்பதான் புது பேட் வாங்கி வந்திருக்காரு அர்ஜுன். ராஜனே, உங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ தயவு செஞ்சு விக்கெட்டை விட்டுரு. நீ உன் வேலையை பார்த்து விளையாடியா? அப்படிதான் பேசும். அங்க பாரல நல்லடி. ஆறு ஓட்டங்கள். இனி அவன் எவனா உழப்பூட்டா இப்படிதான். நீ வேற ஒரு கணக்கு உழப்போடு இப்படி உழப்படி. மீண்டும் மீண்டும் அர்ஜுன் தனது சந்திச்ச 3 பந்துகளையும் 6 ஓட்டங்களாக மாற்றியுள்ளார். 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் AGI அணியின் எண்ணிக்கை 68. லைவ்ல வாட்டிட்டு இருக்கோம்ல. சொல்லல இப்ப சொல்லு. அடுத்ததாக கனெக்ட் கமெண்ட் பண்ணல. அப்புறம் என்ன மிஷின் கம்ப்ளீட்டட். மிகப்பெரிய ஒரு ஆறாவமா 2 ஓட்டங்கள் மட்டுமே. நிதினே 6 வந்து ஒரு 20-25 மீட்டர் தான் இருக்கு. நீங்க ஆசாரிகள் ஹாஸ்பிட்டல் அடிக்கணும் அடிக்கண்டா. நீ சும்மா இரு. இவன் அடியாக போறான். அருமையான ஒரு டெலிவரி. ஸ்லோ டெலிவரி கமிங். அருமையான ஒரு அடி. 1 ஓட்டங்கள் மட்டுமே. பின்னாடி எல்லாம் யாரும் எடுக்காது. அண்ணே தினேசனே பால கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. ஒரு மேட்ச் தானே, அடுத்த மேட்ச் யாரா வீடியோ வர சொல்லுங்க. நமக்கு அடுத்த மேட்ச் உங்க மேட்ச்ல வீடியோவே போனான்டா ஜெபினு ஒன்னே அடுத்து நடக்காமல. அந்த 4 நம்ம கணக்கு கிடையாது. 4 நம்ம கணக்கு கிடையாது. 4 6 தான் நம்ம கணக்கு.
முக்கியமான விக்கெட் தமிழ் தனது ஸ்லோவர் டெலிவரில ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்துருக்காரு. அடுத்ததாக சுபாஷ் சுபாஷ் கடந்த போட்டிகளில் 7 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்ணி தினேஷ் குடிக்க தண்ணி இருக்கானே எடுக்க ஆள் சும்மா போன் பண்ணி எனக்கு ஷெட்யூல் மாதிரி ஷெட்யூல் மாதிரி ஒரு ஓட்டங்கள் முதல் பாதியின் கடைசி 5 பந்து. வாட் ஹேப்பன்டா அண்ணனா தம்பியா? நீ யாரா வேணா இருக்கு, நீ போன மேட்ச்ல வேணா 7 6 அடிக்கலாம், ஆனா நம்ம ஊர்ல அடிக்க முடியாது. அடுத்ததாக அமல் டன் இவருக்கு சொந்த ஊரானது வெஸ்ட் இண்டீஸ். அமல் இங்க லைட்டா கொஞ்சம் வெளியே வாங்கயா. அருமையான அமல் 6 ஓட்டங்கள். மீண்டும் 6 ஓட்டங்கள். அமல் இவர் ஒரு கன்னியாகுமரியின் ரசல். அமல் டன் நல்ல ஒரு பந்து. ஹேட்ரிக் சான்ஸ் தவறப்பட்டது. அருமையான ஒரு அடி. ஒரு ஓட்டங்களா 2 ஓட்டங்களா? ரன் அவுட் முறையில் அமல்டன் வெளியேறுகிறார். ஸ்கோர்
ஸ்கோர் போடல அடுத்த மேட்ச் வீடியோ எடுத்து ஆள பிடிக்கும் அகலப்பந்து முதல் பந்து அகலப்பந்தாக தொடங்கியுள்ளார். அருமையாக மடக்கி அடித்தார். சிக்ஸ் ஆகுமா? 6 ஓட்டங்கள். லெப்ட் திசையில் ஒரு 6 ஓட்டங்களை பதிவித்துள்ளார் விஷ்ணு. நீ குத்துனா நான் இப்படிதான் புல் அடிப்பேன் அப்படின்னு இந்த பத்திர காமிச்சிருக்காரு. அருமையான ஒரு கம்பேக் டெலிவரி. லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள். தள்ளு தள்ளு தள்ளு. இப்போ ஓர் கூட வரலாமுக்கா குறைக்கிறோம். கேட்கல ராஜனே 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 படையப்ப கூட கொஞ்சம் ப்ரெஷர் முட்டிருக்காங்க. ப்ரெஷர் மாத்துறாங்க. அருமையான ஒரு பந்து. ஒரு ஓட்டங்கள். அருமையான ஒரு பந்து. கேட்ச் என்ற முறையில் விஷ்ணு வருகிறார். அருமையான ஒரு கீப்பிங் அர்ஜுனனை பார்த்து ஓடுறதுல. அடுத்ததாக அந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் தினேஷ். தினேஷங்க இருக்கு தினேஷ். நல்ல ஒரு பந்து வீச்சு. நல்ல ஒரு கீப்பிங். இதெல்லாம் ஒரே இல்ல. அடுத்ததாக அசோக். வீட்டுல இருந்து போன கடை காசு போட கேளு. இப்போ உடனே போடுறேன். ஏன் உனக்கு எனக்கு தான் மேட்ச். இப்போ வேற யாரும் நீ கேளு நான் போடுவேன். சரி போட்டுட்டே போடல. நல்ல அடி. 6 ஓட்டங்கள். யாரு கேட்கணும் கேட்கல. நீ போடு நீ போடு. நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் போடு டேல். பாரு. நான் கெட்டி கேட்டேன். இன்னும் நான் டேல் கேட்டேன். டேல் கேட்டேல. லே ஒளிச்சு வச்சு. சரி. நான் கேட்கிறேன். ஆடி கடங்க ஒழுங்கா போடு. அடே 14 ஸ்கோர். கவி ஆடி கேப்பல. நல்ல அடி. 6 ஓட்டங்கள். நிதின் வீசிய முதல் பந்தில் கவின் 6 ரன்களை எடுத்துள்ளார்.
நல்ல ஒரு அடி. 6 வட்டங்கள். கவின் தனது அணிக்காக 2 ஆறுகளை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டீம் போடலண்ணா எங்க டீம் போடுறது நம்ம ரூபாய் போடலாம் அதனால டீம் நல்ல ஒரு 6. இந்த ஓவரில் மொத்தம் 3 ஆறுகளை பதிவு செய்துள்ளார் கவின். அருமையான ஒரு அடி. இந்த ஓவரில் மொத்தம் 5 பந்துகளுக்கு 4 சிக்ஸர்களை அடித்துள்ளார் கவின். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அடுத்த வார வீசுவதற்காக தீபக். அருமையான திசையில் 6 ஓட்டங்கள். அருமையான கண்டாக்டிவிட்டி. லைவ்ல கெட்டாரத்தை போடாங்க டிசிப்ளின் என்னத்தை எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஃபிக்கிங் ஷாட் கவின். நல்ல ஷாட். கவினை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கவின் விக்கெட் போனா என்ன நான் மேட்சை முடிப்பேன் அப்படின்னு இருக்காரு களத்துல. சென்சிபிள் இன்னிங்ஸ். 1 ஓட்டமா 2 ஓட்டங்கள். அர்ஜுனனை பார்த்தா பவுலரால விக்கெட் எடுக்க முடியாது, நம்ம பேசி பேசிதான் அவனை விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு கீப்பர் க்ளோஸ் வந்துதான். சும்மா அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. அருமையான ஒரு நல்ல விளையாடிட்டு இருக்காரு கவின். நல்ல ஒரு பேட்டிங் கவின். அருமையான ஒரு
RS தனது எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. சுபாஷ் இந்த விழாவை சிறப்பிக்க நமது நண்பன் கிருஷ்ணன் மச்சான் கர்நாடகாவிலிருந்து NPL பிரீமியர் லீக்குக்கு வருகை தந்துள்ளார் என்பது இவர் வந்த காரணம் என்ன என்றால் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் மதிய உணவு வழங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மச்சான் கிருஷ்ணன். அடுத்ததாக பேட்ஸ்மேன் அருமையான அடி. ஒரு ஓட்டங்களா நடுவர்களால் நோ பால் என்று அறிவிக்கப்படுகிறது. பேட்ஸ்மேன் இலவச பந்து. பந்து வீச்சு சுபாஷ். அருமையான ஒரு ஸ்லோ டெலிவரி. லெக் வைஸ் ஆறு ஓட்டங்கள். அவர் அடித்தால் அடி. ராஜேஷ் அவர் ராஜேஷ் இல்ல ரன்சேஷ். தனது ரன் சேசிங் வேட்டையை தொடங்கிவிட்டார் ராஜேஷ். ரன்சேஷ் தினேசன் அந்த பாடலாம் எடுங்க. மேட்ச் தான் தோத்தாச்சுல. புது போலர்ல அவன் இன்னும் 2 புது போலர். 11 பேர் மட்டும் வாங்கல. நீங்க 15 பேர்ல இவங்க பேரே ஆட் பண்ணல. இவர இறக்கவுள்ள என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க அடுத்து போடுறாங்க. அதுக்கு என்ன மாதிரி இல்ல இவர இறக்கவுள்ள என்ன பண்ணிருக்கீங்க? இவர இறக்கவுள்ளனா 15 பேர்ல இல்ல. 15 பேர்ல அவரு பேர் இல்ல. 11ஸ்ல ஆட் பண்ணல. இப்ப ஆட் பண்ணீங்களா? அப்ப எப்படி கொடுத்துருக்க? ஸ்டாப் பண்ணுங்க. மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க. தினேசனை வாங்க. கேட்கல. நான்கு ஓட்டங்கள். அருமையான ஒரு கவஸ் திசையில் 4 ஓட்டங்கள். ரன்சேஸ் எவ்வளவு அடிக்கணும்? 12 கிலோ. 12 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள் எடுத்தால் இம்பாசிபிள் அணியினர் வெற்றி இலக்கை அடைவார்கள். 2 பந்து வீச்சாளர்களும் பொது பந்து வீச்சாளர்கள் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வீச்சாளர்கள் தான். இந்த மேட்ச் ஓவரை வீச்சிருக்காங்க வெங்கடேஷா ராஜ். அருமையான ஒரு பந்து ராஜ். அருமையான ஒரு பந்து.
தவறட்டார் சுபாஷ். அடுத்ததாக ரன் சேஸ் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாரு. நல்லடி ஒன்றா இரண்டா அமல் அசால்ட்டா முடிஞ்சா அமல் ஒரு ஓட்டங்கள் அமல் நாக்கில் கேசரி. அருமையான ஒரு கம்பேக் இந்த போட்டியின் போக்கை மாற்றுவாரா? இதெல்லாம் நல்லா சொல்லிருக்கு உடனே உங்களுக்கு அருமையான ஒரு பந்து வீச்சு. அருமையான ஒரு போட் ராஜ் இந்த ஆட்டத்தின் போக்கை மாற்றிவிட்டார். இந்த ஓவரில் பவுலிங் போட்டதில்ல ஒரு சைடு அடிக்கணும். எவ்வளவு அடிக்கணும்? 6 எவ்வளவு அடிக்கணும்? 13. கடைசி 6 பந்துகளுக்கு 13 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி. இதோ ஸ்ட்ரைக்கர் ரன் சேஸ் நிக்கிறார். அவர் ராஜேஷ் இல்ல ரன் சேஸ். ஒரு ஆள் ஒரு 2 சுத்தி போறது ட்ரைன் போல. மிக சிறப்பாக அம்பையர் பணியாற்றி கொண்டிருக்கும் ஜாக்கி மற்றும் ஜூலி அவர்களுக்கு 4 கிரிக்கெட் கிளப் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறோம். அண்ணா அடிச்சார் 6. 5 பந்துகளுக்கு 7 ஓட்டங்கள் அடித்தால் மட்டுமே வெற்றியாக அடைய முடியும். ரன் சேஸ் நிக்கிறவரை கொஞ்சம் கஷ்டம் தான் ஆப்போசிட் டீமுக்கு. தினேசனே தயவு செஞ்சு இந்த பால் எல்லாம் கொஞ்சம் விடுங்க. நான் பிறகு இடத்துல இருந்தா அவனுக்கு ஒரு பாலும் கிடைக்காது. தினேஷ் பால் இல்ல ஒரு பணம் ஒரே ஒரு ஷாட் தான். ரன் சேஸ் பிளஸ் ராஜேஷ். தினேசனை பால குடுனை அடுத்த டோர்னமெண்ட் நடத்த முடியும். அடுத்த பால வச்சுட்டு டீ வைக்கணும்ல, நீ அதெல்லாம் புது பால் டீ ஒண்ணே தான் வந்து வைக்கணும் முதல்ல. வீடு பால் அவ்வளவு ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பான நிலையில் உள்ளது. 5 பந்துகளுக்கு 7 ஓட்டங்கள் தேவை. யார் பம்பரம் என்று அவர் நிரூபித்துள்ளார். அர்ஜுன் தான் ஒரு பம்பரம் என்று நிரூபித்துள்ள தருணம் இது. நான்கு பந்துகளுக்கு 5 ஓட்டங்கள் தேவை. பார்ப்போம் யார் வின் பண்றாங்கன்னு. மூன்று போட்டிகளையும் வெற்றி பெற்றனர். நோ பால் என்று அறிவிக்கப்படுகிறது. நல்ல ஒரு ரன் சேஸ்